சத்தியம் டிவி நேயர்களுக்காக சிறில் பிரபு அமெரிக்க தேசத்திலிருந்து. உங்களுடைய கமெண்ட்ஸை பார்த்து அந்த எல்ஏ ஃபயர்ஸை பற்றி நம்ம நிறைய பேசினோம் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. நான் சொன்ன மாதிரி தான் அங்கே வந்து 3 விதமான ஃபயர்ஸு இப்போ போயிட்டு இருக்கு. பாலசைடில் இருக்கு, ஈட்டனில் இருக்கு அண்ட் ஹர்ஸ்ட். இந்த 3 இடத்துலையும் இந்த 3 இடத்துலையும் மொத்தமாக வந்து ஏறக்குறைய 40,000 ஏக்கர் இது வரைக்கும் எரிஞ்சு போச்சு. சரியா? ஸோ அன்னைக்கு நான் சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க அது ஒரு பெரிய நிறைய அழிஞ்சு போச்சு, நீங்கள் எப்படி இதை சின்னதாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா இல்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நார்தன் கலிஃபோர்னியாவுக்கும் சதர்ன் கலிஃபோர்னியாவுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கு. நிறைய பேர் இந்தியர்கள் வந்து நார்தன் கலிஃபோர்னியாவில் தான் இருக்கிறாங்க. சதர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்கிறாங்க. ஆனால் சிலிக்கன் வேலி, சாண்டா கிளாரா, சனிவேல், ஃப்ரீமாண்ட் இது மாதிரி ஏரியாக்களில் இந்தியர்கள் நிறைய வசிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. இப்போ இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்க வந்து கலிஃபோர்னியான்னா எல்லாரும் ஒரு பயப்படுவாங்கல்ல, அந்த இதுக்காக சொல்கிறேன் நான். ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து இந்த 3 இடத்துல இந்த இருக்கிறதுல அந்த தீயை வந்து அணைச்சிட்டாங்களா? இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான், அந்த ஹர்ஸ்டில் மட்டும்தான் வந்து 90% கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 2வது பெரிய தீ வந்து ஈட்டன்ல இருந்தது, அதுல ஒரு 50% கண்டெயின் பண்ணியிருக்காங்க. பெரிய தீ பந்தங்கள்லாம் வந்து ஒரு 23,000 ஏக்கரை அழிச்ச ஒரு தீ வந்து பாலசைட்ல இருக்கு. அதுல வந்து ஒரு 22% தான் இது வரைக்கும் கண்டெயின் பண்ணியிருக்காங்க. இப்போவும் கூட 100கணக்கான ஃபயர் ஃபைட்டர்ஸ் அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தீயை அணைச்சா மட்டும் போதாது. இந்த தீ என்ன ஆகுது, தீக்கு அடியில அந்த அந்த மரத்தினுடைய வேர்ல போய் இந்த தீ தங்கி இருக்கிறதுனால இப்போ உடனே அணைஞ்ச மாதிரி தெரிஞ்சா கூட அந்த தீ திருப்ப பரவி வந்துடலாம் அப்படின்ற ஒரு பயத்தினால அவங்க என்ன பண்றாங்க, அந்த மரத்துல எங்கெல்லாம் இந்த தீ அதிகமா இருக்குன்னு அவங்க எதிர்பார்க்கறாங்களோ அதெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு அதை கிளீன் பண்ண பாக்குறாங்க. அது வந்து இப்ப ஏற்கனவே கிளீன் பண்ண இடத்துல கூட அங்க போய் அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல வந்து இப்போ வந்து அந்த வார்னிங் சைன் இன்னும் இறக்கல. ஸோ அதனால எங்கெல்லாம் எவாக்குவேஷன் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தனியாக தான் இருந்துட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த போன மெசேஜை போடும்போது நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி இது வந்து ஈரானுடைய சதி திட்டமோ ஒரு காசாவோட இது வெளிநாட்டு சதி அப்படி இப்படிலாம் சொல்லி. நிச்சயமா கிடையாது. இது வந்து என்னன்னா, அந்த அந்த இடத்துக்குள்ள, இந்த எல்லையை சுத்தி இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு பெரிய ட்ராட் இருந்தது. அந்த ட்ராட் என்னன்னா வந்து இப்போ வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியே இல்லாம ஒரு வறட்சியான ஒரு இடத்துக்குள்ள அவங்க இருக்காங்க. அதுல தீ வந்து பத்தும்போது அங்க 160 கிலோமீட்டர் வேகத்துல விண்டு வர அந்த சமயத்துல அந்த தீ வந்து அந்த டிராட்னால வந்து அந்த தீ வந்து கடகடன்னு பத்தி எரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னொன்னு வந்து எல்லாரும் சொன்னாங்க இது வந்து நேச்சுரல் கிடையாது, ஹியூமன் பீயிங் பண்ணதுதான் சொல்லி. அதுவும் நடந்திருக்கு. ஒரு 2-3 இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு பொம்பளை வந்து 10 இடத்துல போய் இந்த தீயை பத்த வச்சிருக்காங்க வேணும்னே. சரியா? இங்க உள்ள ஜனங்க கவர்மெண்ட் மேல கோவமா என்னதுனாலும் தெரியல, ஒரு 10 இடத்துல வச்சிருக்காங்க, அதெல்லாம் அணைச்சிட்டாங்க. ஆனா அவங்களையும் பிடிச்சி இந்த மாதிரி வான்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தன் வந்து வேணும்னே ஒரு ஆர்சனலை கிளப்பி விட்டுருக்கான், அதெல்லாத்தையும் அணைச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மேன்மேடான்னு சொல்றதுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்னும் முடியல. ஸோ அதனால வந்து இட் வில் டேக் டைம். ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த டிவியில் இந்த நியூஸை பார்க்குறவங்க நிறைய பேர் போட்டிருந்தீங்க, தேவை இது அமெரிக்காவுக்கு வந்து பெரிய அடி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேவைன்னு. யோசிச்சு பாருங்களேன், இப்போ நம்ம வீடை தீ பிடிச்சி எரியும் போது எப்படி வந்து நம்ம வந்து அதை வந்து பார்த்து சந்தோஷப்பட முடியும்? சரி, அவங்க தப்பே பண்ணியிருந்திருக்கலாம், கடவுளை நேசிக்காம இருந்திருக்கலாம், அதெல்லாம் இருக்குது. ஆனா இப்போ அவங்க கஷ்டத்துல இருக்கும் போது நம்ம ஜட்ஜ்மெண்ட் சீட்ல இருந்து அதை பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா யூ வில் see யாருக்கு எங்கெல்லாம் வந்து இந்த சப்ளைஸை வந்து சேகரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க அமெரிக்கால இருந்து இதை பாக்குறீங்கன்னா அந்த லிங்க் கிளிக் பண்ணி அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. அதே மாதிரி நீங்க எல்லையில இருந்து இதை பாக்குறீங்கன்னா நீங்களும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா எங்கெல்லாம் இந்த சப்ளைஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னு தெரியும். சரியா? ஸோ மற்றும் இன்னொரு செய்தியோட உங்களோட வருகிறேன். சிறில் பிரபு, அமெரிக்க தேசத்துல இருந்து.